ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய கேக்குன்னு கூட இதை சொல்லலாம். நீங்கள் கேக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த கேக்கை ரொம்பவே சீக்கிரம் பண்ணிடலாம். ஈவன் குழந்தைங்க கூட இந்த கேக்கை அவங்களே ஈஸியாக செஞ்சிட முடியும். இந்த கேக்குக்கு நம்ம எந்த விதமான கோதுமை மைதா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மெஷர்மெண்ட்டு தான் அளவு அப்படின்னும் எதுவும் எடுக்க போகிறதில்ல. ரொம்பவே சுலபமாக இந்த கேக்கை வந்து செஞ்சிடலாம். வாங்க இந்த சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான சாக்லேட் கேக் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேக்கு நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வெறும் பிஸ்கட் மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர், கோதுமை, மைதா எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எந்த வகையான பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட்டும் அப்புறம் மாரிகோல்ட் பிஸ்கட்டும் கலந்து எடுத்திருக்கேன். பிஸ்கட்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 கப் அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு நமக்கு. அடுத்தது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. போதுமானதாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப்பு பால் வந்து சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பால் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. ஸோ இது போல் ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, இல்லை இது போல் ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு நம்ம இதை பேனுக்கு மாற்றிடலாம். இந்த பேனை நான் ஒரு 5 நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ண பிறகு இது போல் உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ இது ஒரு 35 நிமிஷத்துலேயே தயாராகிடும். நீங்கள் வைக்கிற பாத்திரத்தோட அளவை பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடும். ஒரு 40 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த கேக் வந்து தயாராகிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது போல் டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா டூத்பிக் வந்து கிளியராக வரணும். பாருங்கள், நம்ம கேக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட கேக் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளவு சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு. இதை கொஞ்சம் இனிமேல் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ மேலே உள்ளதை கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேக்கை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சாக்லேட் சிரப் வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட எந்த க்ரீம் இருக்குது அப்படின்னா அந்த க்ரீம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலே அலங்காரத்துக்கு கொஞ்சம் பாதாம், பிஸ்தா வந்து நான் அழகாக குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த சாக்லேட் கேக்கை தயார் பண்ணி உங்களோட குட்டீஸுக்கு கொடுங்க. ரொம்பவே சூப்பரான இந்த கேக்கை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.